வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் மீள கட்டியெழுப்ப வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்று பிரதமர் நம்பிக்கை. அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்கு முதல் கட்டமாக சுமார் 1872 மில்லியன் ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கம். நாடு முழுவதும் உள்கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்க அரசாங்கம் தொடங்கிய பணித்திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இலங்கைக்கு மேலும் ஒரு இந்திய விமானம் வருகை. தொடர்வது விரிவான செய்திகள். கமல் தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் அவற்றை மீள கட்டியெழுப்ப எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தலைமையில் விவசாய அமைச்சர் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளின் பங்கேற்போடு நடைபெற்றது. நாட்டை பாதித்து சீரற்ற காலநிலை காரணமாக நெல், சோளம், தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் தொடர்பாக கிடைத்துள்ள தரவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. கால்நடைகள் மற்றும் நீர்ப்பாசனத்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதோடு நீர்ப்பாசன கட்டளைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை மதிப்பிட்டு அவற்றை விரைவில் மீள கட்டியெழுப்புவது வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருந்த ஜனாதிபதி அதற்கான வேலை திட்டங்களை தயாரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையினை மீண்டும் உருவாக்க தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இந்த பேரிடரில் வீடுகள், வணிகங்கள் மற்றும் சொத்துக்களை இழந்து இடம்பெயர்ந்த அனைவருக்கும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த அரசாங்கம் செய்ய வேண்டிய அனைத்து ஆதரவுகளும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். பேரழிவை நேருக்கு நேர் எதிர்கொண்ட போதிலும் உழைப்பு திறன், செயல்திறன், மனிதநேயம் மற்றும் கருணை நிறைந்த நாட்டாக நாம் கொண்டுள்ள வலிமையினால் இந்த சம்பவம் உலகுக்கு மீண்டும் எடுத்துக்காட்டியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்போது கடினமான கட்டத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் பல சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேற வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மின்சார தடைகள், தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற பல தடைகள் மக்கள் எதிர்கொண்ட போதிலும் அவற்றின் பொறுமை மற்றும் மன வலிமையே நமது தேசத்தின் உண்மையான பலம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலை காரணமாக 269 சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இதில் 52 இந்தியர்களும் 40 பல்கேரியர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து சுற்றுலா பயணிகளும் தற்போது பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது என்றும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்கு முதல் கட்டமாக சுமார் 1872 மில்லியன் ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாட்டின் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க நாடு முழுவதற்கு முதல் கட்டமாக 10,290 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ள நிலையில் சேதம் குறித்து தரவுகளை அடிப்படையாக கொண்டு மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பிரதேச செயலகங்களுக்கு இந்த நிதி பங்கீடு செய்யப்பட உள்ளதாக கூறினார். வடக்கு மாகாணத்தில் மிக அதிக சேதத்தை எதிர்கொண்ட மன்னார் மாவட்டத்திற்கு 954 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்திற்கு 365 மில்லியன், கிளிநொச்சிக்கு 206 மில்லியன், முல்லைத்தீவுக்கு 189 மில்லியன், வவுனியா மாவட்டத்துக்கு 158 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. அத்துடன் மாகாண சபைகளுக்கும் தனிப்பட்ட அனர்த்த நிவாரண நிதி வழங்கும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் மனித உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு துறைகள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 15,000 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் சந்திரசேகர் குறிப்பிட்டார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்தை விமர்சித்து வரும் சாணக்கிய நம்பி இதுவரை மட்டக்களப்பில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறியாத நிலைமை தொடர்கின்றது என்று கடல் தொழில் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தெரிவித்த போது முழு நாடும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய இந்த கடினமான நேரத்தில் சிலர் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் சூழ்நிலையை சீர்குலைக்க முயல்கின்றார்கள். அரசாங்கம் படுகொலை செய்தது என்று கூறி வரும் சாணக்கிய நம்பி தமிழ் பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட காலத்திலும் தமிழ் மக்கள் பெருமளவில் உயிரிழந்த காலத்திலும் ராஜபக்ச குடும்பத்தோடு இருந்தார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாமல் ராஜபக்ச இளம் தலைவர் என்று புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் தான் மக்கள் உயிரிழந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். எனவே இவ்வாறானவரால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்துக்கு பிந்தைய காலத்தில் நாடு முழுவதும் உள்கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்க அரசாங்கம் தொடங்கிய பணித்திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இலங்கைக்கு மேலும் ஒரு இந்திய விமானம் வந்தடைந்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-17 வகை விமானம் பாலங்கள், அதன் பாகங்கள் மற்றும் விசேட தொழில்நுட்ப நிபுணர்களோடு வியாழக்கிழமை பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தது. இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்ட பேலி பாலங்கள் மற்றும் அவற்றின் கூறுகள் தேவைக்கு ஏற்ப உடனடியாக பயன்படுத்தக்கூடியவையாக உள்ளன.
குறிப்பாக பேரிடரில் சேதமடைந்த பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய 110 அடி நீளம் கொண்ட இருவழி பேலி பாலங்களும் இதில் அடங்குகின்றது. மேலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் பாதித்த பகுதிகளில் தேடல், மீட்பு மற்றும் போக்குவரத்து பணிகளில் உதவ 5 சிறிய படகுகளும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்காலிக பாலங்கள் அமைப்பதில் சிறப்பு பயிற்சி பெற்ற 20 பொறியியலாளர்கள் குழுவும் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கு 5 மருத்துவ பணியாளர்களும் இந்த விமானத்தில் இணைந்து வந்துள்ளனர். 25 பேர் கொண்ட இந்த குழு உள்ளூர் பொறியியலாளர்கள் மற்றும் அவசர நிலை பதிலளிப்பு அணிகளோடு இணைந்து பணியாற்ற உள்ளது. பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருத்துவ பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகளில் இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு இலங்கை உயர்ந்த பாராட்டை தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 486 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையினை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் உள்ள புள்ளி விவரங்களின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 486 அதிகரித்துள்ளதோடு 341 பேர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை கிடைக்கப்பட்ட தகவலின்படி 25 மாவட்டங்களிலும் 5,19,842 குடும்பங்களை சேர்ந்த 18,44,055 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் 1,231 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் 51,023 குடும்பங்களை சேர்ந்த 1,71,778 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சொத்து சேதங்களை பொறுத்தவரையில் 2,303 வீடுகள் முழுமையாகவும் 52,489 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை பேரழிவுகளை தடுக்க தவறியதாக கூறி அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடரலாம் என்று எதிர்க்கட்சிகள் கூறுவது எந்தவித பயனும் இல்லாத ஒன்று என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமான குரூப் கேப்டன் நிர்மல் சியம்பலாபட்டியவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, கடந்த காலங்களிலும் வெள்ள பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளது. யார் ஆட்சியில் இருந்தாலும் இறுதி விளைவு ஒன்றே. இந்த முறையில் மழை மற்றும் வெள்ளம் மிக அதிகமாக இருந்ததால் அதற்கேற்ப சேதங்களும் அதிகரித்துள்ளது. முந்தைய ஆட்சியாளர்கள் இருந்திருந்தாலும் நிலைமை மாறி இருக்காது. இலங்கையில் வளங்கள், உபகரணங்கள் மற்றும் மனிதவளம் குறைவாக உள்ளதால் யாராலும் அற்புதங்களை செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிடைக்கும் உபகரணங்கள் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி அரசாங்கம் அதிகபட்சமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும், யாராவது இன்னமும் அதிகமாக செய்ய முடியும் என்று கூறுவது நடைமுறைக்கு அப்பாற்பட்டது என்றும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். பேரழிவை தடுக்க தவறியதற்காக அரசாங்கத்தை வழக்கு தொடர வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் குறுகிய அரசியல் நோக்கத்தை கொண்டவை மட்டுமே எனவும், இயற்கை அனர்த்தங்களை எந்த ஆட்சியும் முழுமையாக தடுக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக இலங்கை மக்கள் எதிர்கொண்ட பேரிடர் நிலைமைக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தனது கவலையை தெரிவித்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதிலும் மாலைத்தீவு அரசாங்கம் இயன்ற அளவு ஆதரவு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். வியாழக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவோடு தொலைபேசியில் நடைபெற்ற உரையாடலின் போது இந்த கடினமான நேரத்தில் மாலைத்தீவு அரசாங்கமும் மக்களும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களுடன் கைகோத்து நிற்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். தனது சகோதர நாடான இலங்கை ஒருபோதும் தனியாக நிற்கக்கூடாது என்று மாலைத்தீவு ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதனை பாராட்டிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் மாலைத்தீவு வழங்கும் ஆதரவு மிகவும் அர்ப்பணிப்பும் மனமார்ந்ததும் என்றும் குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்திலும் மாலைத்தீவு அரசு மற்றும் மக்கள் இலங்கைக்கு வழங்கும் மனமார்ந்த ஆதரவுக்கு நாடு பெரும் பலமாக அமைகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.